யுத்த காலத்துக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் இப்ப ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 பேருக்கும் வந்திருக்கான்னு கேட்கக்கூடாது. இந்த யுத்தத்துல அமெரிக்கா இருக்குங்கிறது எந்த அளவு உண்மையோ, அந்த பயலுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது உண்மை. அது எப்புட்றா? யுத்தத்துல இருக்கக்கூடிய பயலுக்கு யுத்த தாக்கமோ, பிரச்சனையோ இருக்காதா அப்படின்னு கேட்டா, சத்தியமா இல்ல. இப்ப நம்மல்லாம் என்ன பண்றோம்? "எப்ப என்ன ஹோட்டலுக்கு கேஸ் வரலையாமே" அப்படின்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். துபாய், கத்தாரு, சவுதி போன்ற நாடுகள்லாம், "ஏய் ஆளில்லா விமானம் வருதா பார்றா" அப்படின்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. ஆனா எந்த பயலுமே யுத்தத்துல கிடையாது. ஆனா யுத்தத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா வழக்கம் போல தன்னோட வேலைகள பார்த்துக்கிட்டு இருப்பான். உற்சாகமா பார்த்துக்கிட்டு இருப்பான். வம்பு தும்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். எது? அவனுங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை, ஆஃபீஸ்ல நடக்கிற சண்டை. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப பிஸியா அவங்க நாட்டு கம்பெனிகள்லாம் ஏஐல இந்தந்த ஜாப் தான் போகும் அப்படின்னு டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்படி ஜம்முன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா, மத்தவன் தான் சிரமப்படுறான். அத இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. இப்ப யுத்தத்துல இருக்கக்கூடிய பாக்கி 2 பிளேயர்க என்ன சிரமப்படுறாய்ங்கன்னு பார்க்க போறோம். ஒண்ணு இஸ்ரேல். ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போம். பெஞ்சமின் நெதன்யாகு ஆளையே காணாங்கிறாங்க. எப்ப இருந்து காணோம் அப்புட்ன்னா, அந்த ஆள் ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியிலயே வரல. எங்களோட அதிரடி தாக்குதல்ல போய் சேர்ந்துட்டாரா என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் கிளைம் பண்ணுது. அப்படி ஈரான் கிளைம் பண்ண ஒரு 3 மணி நேரத்திலேயே முதல்ல புதுசா சுப்ரீம் லீடர் போட்டீங்கல்ல, எங்க அவரு? முஸ்தபா கமினி எங்க? அப்படின்னு சொல்லி, முஸ்தபா கமினிய காணாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல தீயா பரவுது. உண்மையிலேயே அவர் இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற செய்தி காட்டு தீ மாரி பரவி கடைசியில இல்லங்க. அவர் வந்து ஒரு இஸ்ரேல், அமெரிக்காவோட தாக்குதல்ல நூறடைவுல உயிர் தப்பி மருத்துவமனையில இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்றது யாரு? ஈரானான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறதான் ஈரானுக்கு வெளியில ஈரான் விவகாரத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள் சொல்றார்கள். ஏறக்குறைய அன்னை அமெரிக்காவோட ஆட்கள்னு எடுத்துக்கலாம். ஈரான் அஃபிஷியலா எதுவும் சொல்லல. இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாவோ ஒரு 3 நாள் காணோம்னு வச்சுக்கலாம். இவர அலி கமேனி கொல்லப்பட்டதுல இருந்தே ஆள காணோம். எது? முஸ்தபா அதுல இருந்தே ஆள் எஸ்கேப்பு. வெளியில வரல. ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அலி கமேனி சுப்ரீம் லீடரா அதாவது முஸ்தபா அலி கமேனி சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம், நேத்து இரவு உரை டெலிகாஸ்ட் ஆயிருக்கணும். அதுவுமே நடக்கல. இப்பதான் சந்தேகம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த சுப்ரீம் லீடருக்கு ஏகபோக ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதே அளவு உண்மை ஈரானுக்குள்ள என்ன அப்புட்ன்னா, அலி கமேனிய பொறுத்தவரை இந்த வாரிச தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்கு பெரிய அளவு விருப்பம் இல்ல. ஆனா இப்ப முஸ்தபா அவர் பையன தேர்ந்தெடுத்திருக்கார்கள். ஒருவேளை அமெரிக்கா கண்ல மண்ண தூவுறக்காக இந்த வேலைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரிஜினலா ஒருத்தர தேர்ந்தெடுத்துட்டு, இவரு பேர வெளியில சொல்றது. அப்படி சொல்றது மூலியமா அமெரிக்கா இவங்க பின்னாடியே தேடிக்கிட்டு இருக்கும். இவர ஒரு இடத்துல சேஃபா ஒளிச்சு வச்சுட்டு இவரு பெருசா கம்யூனிகேஷன் எந்த ஆர்டரும் குடுக்க போறது கிடையாது. ஒரிஜினலான சுப்ரீம் லீடர் ஆர்டர் தந்துகிட்டு இருப்பார். அவர பெரிய அளவு ட்ரேஸ் பண்ண போக முடியாம தடுக்கறக்காக இந்த ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவு உண்மை பொய்லாம் நமக்கு தெரியாது. உதாரணமா ரஷ்ய விவகாரத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய அ டிஃபென்ஸ் பிளாகர் மாரி ஈரான் விவகாரத்திலயும் இருக்கார்கள். ஆனா ரொம்ப லிமிட்டடான ஆட்கள் தான் இருக்கார்கள். அதனால பெரிய அளவுல இதோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுபோக நானும் ஈரானோட சுப்ரீம் லீடரோட மிலிட்டரி பிளாகர் தான் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அண்ணன் அமெரிக்காவோட ஆட்களே 1 டசன் பயலுக சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. என்னடா இது? இங்கேயுமா நாங்க குரூப்புக்குள்ள டூப்ப கண்டுபிடிக்கணும்? போங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த தியரி பெருசா எனக்கு உடன்பாடு இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அத வேணா ஏத்துக்கலாம். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே சுப்ரீம் லீடர் முஸ்தபா அலி கமேனி தான். இவர கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த யுத்த காலம் நடக்கிற வரைக்கும் இவரு இருப்பாரு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து இவர் நீடிப்பார். அப்படி இல்ல அப்படின்னா, வேற ஆள மாத்திருவார்கள். ஆனா யுத்தம் நடக்கிற வரையும் இவரு தான் சுப்ரீம் லீடரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா எல்லாரோட விருப்பம் அப்படின்னா, இந்த 88 பேர் ஒரு குழு இருக்கு. இந்த குழுவுல உள்ள முக்காவாசி பேரோட விருப்பங்கள் அப்படிங்கிறாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப அலி கமேனியோட பையன் முஸ்தபா கமேனி. இப்ப இவர கொண்டு வரது மூலியமா,
அவரோட வாரிசு, அவருக்கான ஒரு பழி தீர்த்தல், அவரோட பேட்டர்ன்ல இருந்து 20 மடங்கு மனுஷன் ஆக்ரோஷமானவர். ட்ரம்புக்கே பிடிக்கல. இதுல இருந்தே உனக்கு தெரியல அப்படின்னு ஒரே சீரா இந்த விவகாரத்தை கொண்டு போலாம் அப்படிங்கிறது ஈரான்ல இப்போ உள்ள ஆட்சியாளர்களோட எண்ண ஓட்டம். ஏறக்குறைய இது உண்மையா இருக்கலாம். அதனாலதான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கார்கள் அப்படின்னு. ஆனா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் பெரிய அளவு வெளியில வரல, எந்த உரையும் ஆற்றல. வழக்கமா இவர்கள் ஆட்டுற மாதிரி மக்களை கூட்டி வச்செல்லாம் பெருசா பேச தேவையில்ல. இப்ப அலி லாரிஜானி பேசுனது போலவோ, இல்ல அவர்களோட பிரசிடென்ட் பஷ்கின் பேசுனது போலவோ, இந்த மாதிரி இவர் எந்த ரூம்ல உட்கார்ந்து எந்த ஃபுட்டேஜுமே ரிலீஸ் பண்ணல. இன்னும் சொல்லப்போனா சுப்ரீம் லீடர் மரணத்துக்கு அப்புறம் டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு இன்டர்வியூவை லாரிஜானி தட்டி விட்டாரு. அந்த மாதிரி இவர் தட்டல. அதே போல பிரசிடென்ட் பஷ்கினை பொறுத்த வரையுமே பெரிய அளவு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சில இடங்கள்ல உட்கார்ந்து பக்கத்து நாட்டை நாங்க தாக்குறது தப்பு, தாக்குனதுக்கு நான் சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையுமே ஒரு ஃபுட்டேஜா தான் ரிலீஸ் பண்ணாரு. அந்த மாதிரி இவர் இதுவரையும் பண்ணல. ஒருவேளை இப்ப நடக்கிற தாக்குதல் இல்ல, ஏற்கனவே நடந்த தாக்குதல்ல கூட இவருக்கு ஏதாவது சின்ன அளவு அடிபட்டிருக்கலாம், இல்ல பெரிய அளவு அடி கூட பட்டிருக்கலாம் அப்படிங்கிற எல்லா செய்தியும் இப்போ ஒரு சேர பம்ப் ஆயிருச்சு. இந்த மனுஷன் வெளில வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. வெளியில வந்து கொடி அசைச்சு தன்னோட இருப்பை காட்ட தேவையில்ல. பெரிய அளவுல ரூம்ல இருந்து ஒரு சில வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணாலே போதுமானது. ஆனா அப்படி கூட ரிலீஸ் பண்ணாம இவர் பின்னாடி சுத்த விடலாம். அதாவது இவர் இருக்காரா இல்லையா, நம்ம அடிச்சதுல இவருக்கு டிக்கெட் கிழிச்சிட்டோமா அப்படின்னு தெரியாமே அமெரிக்கா சுத்தட்டும் அப்படின்னு ஐஆர்ஜிசி விரும்பி இருக்கலாம், ரசிக்கலாம். யுத்த களங்கள்ல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் கையாளக்கூடிய நாடு தான் ஜெயிக்கும். அதனால இந்த விவகாரம் இதை நோக்கி தான் போகுது. பார்ப்போம், சுப்ரீம் லீடர் வெளியில முதல்ல வந்து அவரோட வீடியோ ரிலீஸ் பண்றாரா, இல்ல பெஞ்சமின் நெதன்யாகு இல்ல இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்றாரா அப்படின்னு. ஏன்னா பெஞ்சமின் நெதன்யாகு மேல இது 3வது தடவை. ஏற்கனவே 2 தடவை தாக்குதல் நாங்க நடத்தி இருக்கோம். அவரோட தலையெழுத்து என்னப்பா, எப்படி இருக்கு, என்ன ஏது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் கிண்டலா சொன்னுச்சு. ஆனா அவர் ஒரு 2 மணி நேரத்துல 2 நாள் கழிச்சு அப்படின்னு 2 தடவையுமே வெளில வந்துட்டார். இப்போ 3வது தடவை கிளைம் பண்ணியிருக்கார்கள். 3வது தடவை வராரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி புதுசா வந்த கமேனியோட மயன் இருக்காரா இல்லையா, இல்ல இதுவும் வதந்தி, இல்ல இந்த வதந்தியிலேயே ஐஆர்ஜிசி உள்ளுக்குள்ள சில பக்காவான ராஜதந்திர நடவடிக்கையா அப்படின்னு அவர் வெளில வந்தா கன்ஃபார்ம் ஆகி போயிடும். இதெல்லாம் ஒரு சேர அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம இங்க வந்து விரிவா பார்ப்போம். நான் அடிக்கடி லீவெல்லாம் போடுறதெல்லாம் நிறுத்தி கொள்ள காலம் ஆச்சு. முதலாளி நோட்டிஃபிகேஷன் தரமாட்டேங்கிறார். நீங்களே தட்டி பார்த்துக்கங்க. நடுவுல ஒரு நாள் போட்ட லீவ தூக்கிட்டு வந்துடக்கூடாது. மேக்ஸிமம் லீவ் இல்லாம தான் இப்ப ஆபீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் அப்பப்ப தேசபக்தி அப்படின்னு டைப் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே போல சவுண்டுமே நெறைய பேர் சொல்றீங்க. நம்மளும் எல்லாத்துலயும் உட்கார்ந்து கேட்டு பார்த்துட்டோம். நெறைய பேர்ட்டயும் கூப்பிட்டு கேட்டோம். சவுண்டு கரெக்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு என்னன்னு தெர்ல. இருந்தாலும் புதுமைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லாம போயிரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்.